ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து 6ஆம் வகுப்பு கணிதம் முதல் பருவம். அந்த ஃபஸ்ட்டு பாடம் பார்த்திங்கன்னா எண்களில் இப்போ பார்க்க போகிறது வந்து பயிற்சி 1.3ல் ஃபஸ்ட் கொஷின் பார்த்திங்கன்னா கோடிட்ட இடங்களை நிரப்புக. அதில் ஃபஸ்ட் கொஷின் பார்த்திங்கன்னா அருள்மொழி ஒரு நாளில் ரூபாய் 12 சேமித்தால் 30 நாட்களில் டேஷ் சேமிப்பாள்னு கேட்டுக்கிறாங்க. அப்போது எத்தனை ஒரு நாளில் 12 ரூபாய் சேமிக்கிறாளா? இப்போ 30 நாளில் அப்போ 30 12ஆல் பெருக்கிட்டால் நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிடும். 30 பெருக்கல் 12. இது பாருங்கள் 0 3 2 6, இது 0 1 3, அதுக்கப்புறம் 0 6 3. அப்போ ஃபுல்லாக எத்தனை சேமிப்பாள்னா 360 ரூபாய். அப்போது 360 இதுதான் ஆன்சர். இதுக்கு புரிஞ்சுதுங்களா? அதுக்கப்புறம் ரெண்டாவது கொஷின் பாருங்கள். ஏ என்பவர் 12 நாட்களில் ரூபாய் 1800 வருமானம் பெறுகிறாள் எனில் ஒரு நாளில் ரூபாய் டேஷை பெறுவாருன்னு கேட்டு 12 நாட்களில் 1800 சம்பாதிக்கிறாங்களாம். அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோன்னு நம்ம கண்டுபிடிக்கணும்னா 1800 12ஆல் வகுத்திட்டிங்கன்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். அப்போ இங்கே பாருங்கள் 1800 12ஆல் வகுத்திடணும். ஒரு 12 இங்கே கழிச்சிங்கன்னா 60 வருமா? அப்போது 12 60. அப்போ இங்கே ஒரு 0 மீறுதாங்களா? இந்த 0 எடுத்து அப்படியே போட்டுருங்க. அப்போது ஒரு நாளைக்கு அவன் பணம் பெறுவது வந்து 150. அப்போ ரூபாய் 150. இதுதான் இதுக்கு ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? அதுக்கப்புறம் மூணாவது கொஷின் பாருங்கள். 45 வகுத்தல் 7 கூட்டல் 8 கழித்தல் 2ன்னு கொடுத்துக்கிறாங்க. இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிங்கன்னு சொல்லி இது பித்மாஸ் முறைப்படி நம்ம போடணும். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறது, அதுக்கப்புறம் வந்து வகுக்கணும், அதுக்கப்புறம் பெருக்கணும், அதுக்கப்புறம் கூட்டணும், அதுக்கப்புறம் தான் கழிக்கணும். அப்போ இங்கே ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்குதுங்களா? அப்போது 7 8 கூட்டணும். அப்போது எப்படி அதில் 45 வகுத்தல் 7 8 கூட்டினீங்கன்னா 15 கழித்தல் 2. அதுக்கப்புறம் இது பாருங்கள். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறது முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் இது வகுக்கணும். 45 வந்து 14ஆல் வகுத்திங்கன்னா 15 45. அப்போது இங்கே எவ்வளோ வரும்? 3 கழித்தல் 2. இதுக்கு வகுத்திட்டோமா? அப்போ 3 கழித்தல், அப்போ கழிச்சு என்ன ஆன்சர்? 1ங்களா? அப்போ இங்கே ஆன்சர் பார்த்திங்கன்னா 1. புரிஞ்சுதுங்களா? அதுக்கப்புறம் ரெண்டாவது கொஷின் பாருங்கள். சரியா தவறா என கூறுகன்னு கேட்டுக்கிறாங்க. இப்போது இது சரியா தவறா நம்ம பார்க்கணும். எல்லாமே பித்மாஸ் முறைப்படி தான். பித்மாஸ்னால் ஃபஸ்ட்டு இங்கே கூட்டலும் பெருக்கல் கொடுத்துக்குறாங்க. அப்போனா ஃபஸ்ட்டு பெருக்கணும், அதுக்கப்புறம் தான் கூட்டணும் நம்ம. அப்போ இங்கே பார்க்கலாம். 3 கூட்டல் 8 9 எவ்வளோ? 72ங்களா? 72 = 96. அப்போ இது கூட்டினா எவ்வளோ? 75. அப்போ 96. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? இது பண்ணால் நம்மளுக்கு 96 கிடைக்கும். அப்போ 75 தான் வருது. அப்போ இது தவறு. புரிஞ்சுதுங்களா? அதுக்கப்புறம் ரெண்டாவது கொஷின் பாருங்கள். பெருக்கலும் மைனஸ் கொடுத்துக்குறாங்க. அப்போனா நம்ம ஃபஸ்ட்டு பெருக்கணும். 7 20 பெருக்கணுங்கன்னா 140. இந்த -4 அப்படியே. அதுக்கப்புறம் அது 136. அதுக்கப்புறம் இது கழிச்சு எவ்வளோ? 136ங்களா? அப்போ இதுவும் 136. அப்போ இது ரெண்டுமே சமமாக இருக்குது. அப்போது இது சரி. புரிஞ்சுதுங்களா? அதுக்கப்புறம் மூணாவது கொஷின் பாருங்கள். 40 கூட்டல் 56 கழித்தல் 6 வகுத்தல் 2 = 45. ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறது நம்ம இது பண்ணுமா? அப்போது 40 கூட்டல் 56ல் 6 போச்சுன்னா 50. அதுக்கப்புறம் வகுத்தல் 2 = 45. அதுக்கப்புறம் பாருங்கள் இங்கே வகுத்தல் இருக்குங்க. ஃபஸ்ட்டு வகுத்தல், அதுக்கப்புறம் தான் கூட்டணும். அப்போ 40 கூட்டல் 50 2ஆல் வகுத்திங்கன்னா 25. அதுக்கப்புறம் 45. இங்கே பாருங்கள் 50 2ஆல் வகுத்திங்கன்னா 2 4ங்களா? 1 மீறுங்களா? இருக்குங்கன்னா 5. அப்போ 25 வந்துச்சுங்களா? அப்போ இது கூட்டினிங்கன்னா எவ்வளோ வரும் பாருங்கள். 40 25 கூட்டினிங்கன்னா 65. இங்கே 45 தான் அவங்க சமம்னு கொடுத்துக்குறாங்க. அப்போது இது தவறு. இதுதான் இதுக்கு ஆன்சர்.